எல்லாவற்றை விட ரொம்ப அவசியமான ஒன்று என்னன்னா நம்முடைய ஹெல்த் தான் ரொம்ப அவசியமான ஒன்று. அதை நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். நம்ம பார்த்துக்கிறதுக்கு மிஞ்சி ஏதாவது வந்துச்சுன்னா அது ஆண்டவருடைய கையில இருக்குது. ஆனா முடிஞ்ச வரைக்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சரீரம், வேதம் சொல்லுகிறது, ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அதனால ரொம்ப ஃபாஸ்டிங்னு போட்டுட்டு வெறும் பட்டினியே இருக்காம, அந்த மாதிரி உடம்ப கெடுத்துக்காம, ஏதாவது ஒரு கோபம் வந்தா சாப்பிடாம உடம்ப கெடுத்துக்காம, அந்த மாதிரி இல்லாம நீங்க அதான் சுவர் இருந்தாதான் சித்திரம். நம்ம நல்ல உடம்ப வச்சுக்கிட்டாதான் நம்ம வாழ முடியும். பணம் இருந்து நமக்கு வேலை இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்முடைய கடைசியில நிற்கிறது என்ன? நம்ம சரீரத்துல பாதிக்கப்பட்டுருச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. பணத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நம்முடைய மரியாதையை வச்சோ இல்லைன்னா உலகத்துல இருக்கிற அந்த சொந்தங்களை வச்சோ எதுவுமே பண்ண முடியாது. அதனால நம்ம நல்லா இருக்கணும். உங்களுக்கு போராட்டமே எதுலதான் வரும் அப்படின்னா, நீங்க நல்லா இருக்கிறதுக்கு விரோதமா தான் போராட்டம் வரும். உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் வரும், நிறைய சூழ்நிலை வரும். உங்க உடம்பை எப்படியாவது பாதிக்கிறதுக்கு, உங்களுடைய வயசை அற்ப ஆயுசா மாத்துறதுக்கு நிறைய பிரயாசம் வரும். அப்ப நம்ம ஏன் இந்த உலகம் புரிஞ்சு கொள்ளாத உலகம்? இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் நிறைய பேர் மோசமான மனிதர்கள் இருக்கிறாங்க. அப்படிதான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்காரு. ஆனா அதன் நடுவுல நம்மளை என்ன பண்ணிக்கணும்னா, ஒரு கான்சென்ட்ரேஷனோட இன்னைக்கு போங்க. என்ன நான் நல்லா சத்தமா சொல்லுங்க,